ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தைல பாட்டில்லாம் நம்ம வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அது காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டப்பாவை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி அதோட மூடி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மூடி வச்சு நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட மூடிகளை மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இது தைல பாட்டிலோட மூடி தான் இதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாட்டர் பாட்டிலோட மூடி உங்களுக்கு 4 ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு அடியில் இந்த 4 ஸ்டாண்ட், அதாவது இந்த 4 கால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இழுப்போம். அந்த மாதிரி இழுக்கும்போது அந்த கீழே இருக்கிற அந்த கால் வந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்து அதை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போதும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் சீக்கிரத்துலேயே அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிட்டு அந்த காலே வந்து நமக்கு தனியாக கலண்டு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அடுப்பு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம மளிகை பொருள் ஏதாச்சும் போட்டு வச்சு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பாக்ஸு சில நேரங்களில் ரொம்பவே டைட்டாக இருக்கும். திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ரொம்பவே வந்து இறுக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து இருக்கிற பாக்ஸை நானும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி திறந்து பார்த்தேன். அது வந்து திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போதே ஒரு 5 செட்டு வாங்கிட்டு வந்தேன். 5ல் அது ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. போக போக இது வந்து நம்ம யூஸ் பண்ண சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நானும் வந்து விட்டுட்டேன். அது பார்த்தா அப்படியே தான் இருந்ததே தவிர எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதை எப்படி வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு வழியாக நான் கஷ்டப்பட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வேஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்லின் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வந்து அதை கசிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணேன். அந்த மூடி, அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குல்லையே, அதோட வாய்ப்பகுதி எல்லாத்துலேயும் சுற்றி மைல்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணினதுக்கப்புறமா அந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளில் கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான 100க்கு 100% வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து போரிக் ஆசிட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அங்கே இருந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சுகர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பிஸ்கெட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த பிஸ்கெட்டோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு பிஞ்சு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலக்கும் போது அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக வந்து மைதா மாவு ஒரு பிஞ்சு வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதில் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ அது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்க்ரப்பர், அது வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா தாராளமாக கார்ட்போர்ட் அட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேறு எதுக்காகவும் நம்ம வந்து எடுக்கலை. நம்ம வந்து ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விடும்போது உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாத மாதிரி இதெல்லாம் செய்யுங்க. குழந்தைங்க வந்து தெரியாமல் எடுத்து வாயில் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வேறு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாமல் செய்யுங்க. அவங்க கைக்கு வந்து எட்டாத தூரமாக பார்த்து இதை வந்து வச்சுடுங்க. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எப்போவுமே ராத்திரியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சு விட்டுருங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்புக்கு பின்னாடிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் கரப்பாம்பூச்சி. ஸோ நான் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து வச்சு விடுறேன். அதே மாதிரி அடுப்புக்கு கீழே, ஸோ கீழ் பக்கங்களில் வந்து ஏதாவது சாப்பாட்டு பீஸ்லாம் வந்து விழுந்திருந்தது அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்காக ராத்திரி நேரங்கள்லாம் வந்து வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் கார்னரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை சாமான்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஷெல்ஃபில் அங்கங்கே பாட்டிலுக்கு நடுவுலலாம் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 100க்கு 100% வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த இடம் எல்லாத்துலேயுமே வச்சுட்டேன். அதே மாதிரி நம்மளோட சிங்க்குக்கு கீழே இருக்கும் இல்லையா பைப்பு, அந்த பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன்.
நம்ம அதனால தான் மைதா மாவு வந்து சேர்த்தோம். லைட்டான ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுனால, அது பசத்தன்மை டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி பீரோலலாம் கூட உங்களுக்கு வந்து கரப்பான்பூச்சி தொல்லை வருது அப்படின்னா, துணிகள்ல ஒட்டாத மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு சின்னதா ஒரு இடம் இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல லைட்டா வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால துணிகளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ துணிகள்ல வந்து எங்கேயுமே ஒட்டிக்காத மாதிரி வந்து வச்சு விடுங்க. சூப்பரான டிப்ஸுங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இந்த மாதிரி சட்னிலாம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது, சில நேரத்தில இப்போ காலையில நம்ம டிஃபனுக்கு செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மீதமாயிடுச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போடாம ஃப்ரிட்ஜில வந்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? அதுக்கு நடுவுல குழந்தைங்க பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரும்ப ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து கொடுக்கும்போது, அது வந்து சாம்பாரா இருந்தா நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். சட்னி அப்படின்னும்போது ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஸோ அத வந்து அப்படியே சாப்பிட முடியாது. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். லேசா வந்து கொதிக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டீமர் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு நடுவுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சட்னி கிண்ணத்த வந்து வச்சிடலாம். ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடவும் முடியாது. ஸோ 2 நிமிஷம் தான். நீங்க அந்த ஸ்டீமர்ல வச்சு அத க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்திலே உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்ட்டா வந்துரும் அது. இதுவே சாம்பார் அப்படின்னா நம்ம டைரெக்ட்டா அடுப்புல வச்சு சூடு பண்ணலாம். சட்னிய வந்து அந்த மாதிரி டைரெக்ட்டா வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா, அதோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிரும். அதுக்கப்புறம் குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க. கண்டிப்பா இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஸ்ரீலங்கால ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப ட்ரெடிஷ்னலா செய்யக்கூடிய ஒரு தொதல் தான் நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து இது வந்து சேல் பண்றாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வச்சே வந்து இந்த மாதிரி தொதல் ரெசிபிலாம் வந்து ரெடி பண்ணி குடுக்குறாங்க. கேட்குறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அதே மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி குடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் குடுத்திருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில தான் எனக்கு வந்து இது டெலிவரி குடுத்துட்டு போனாங்க. நேத்து ராத்திரி வந்து செஞ்சுட்டு, இன்னைக்கு காலையில வந்து எனக்கு டெலிவரி குடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இது. வந்து வீட்ல வந்து நம்ம செய்றது வந்து ரொம்பவே கஷ்டம். இது வந்து செய்றதுக்கு 4, 5 பேர் வந்து சேர்ந்து தான் செய்வாங்க எப்பவுமே. இத வந்து விறகடுப்புல தான் மோஸ்ட்லி வந்து பண்ணுவாங்க. ஸோ விறகடுப்புல வந்து செய்யும்போது தான் அந்த கலரும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட பக்குவமும் சரி சூப்பரா வந்து வரும். நம்ம வந்து வீட்ல கேஸ்ல வந்து பண்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளால பண்ணி வந்து எடுக்க முடியாது. ஒரு 80% வரைக்கும் வேணும்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பண்ண முடியும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க இது. கண்டிப்பா நீங்க இதுவரைக்கும் சாப்பிடல அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல குழம்பு மிளகாத்தூளும் நான் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் வந்து வந்துருச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுவும் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இது ரொம்பவே ஃபேவரைட்டு. காலையில அவங்க கொண்டாந்து குடுத்ததுமே கட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்க. அது போக மீதி தான் நான் வந்து வீடியோவுக்கு யூஸ் பண்ணினேன். இது வந்து கண்டிப்பா ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் எப்பவுமே வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால, எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலா பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சுத்தமா, ரொம்பவே ட்ரெடிஷ்னலா அவங்க செஞ்சு குடுக்குறதுனால, அதோட டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டா இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.